வைத்து அந்த 9 துணியை ஏலம் விடுவாங்க. அத சாதாரண ஏழைகள் யாரும் வாங்க முடியாது. ஒரு துணி எவ்வளவு போகும் தெரியுமா? 30 லட்சம் 40 லட்சம். நட்சத்திரமும் மிருக சீரிச நட்சத்திரமும் சேரும் போது இந்த அம்மாவோட பெண்ணுறுப்பில் இருந்து ரத்தம் வழிவதாக ஐதீகம் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ரத்தம் வழியும் போது அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்ம இலவசமா கொடுப்பாங்க. அலசுனதான் நான் சொல்லிட்டேன். தெப்பக்குள மதுரை இலவசமா கொடுப்பாங்க. இதுவரை கேட்டதுக்கு பதில் சொல்லாம கேட்டதுக்கு பதில் சொல்லாம பெண்ணூர் போச்சு கும்பிடுற கோயில பெண் உறுப்பு மூலவர் சிலையாக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது? அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். காமன் வழிபட்டா அந்த அம்மாவுக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி பேரு. எதுக்காக அங்க பெண்ணுறுப்பு இருக்கு? என்ன காரணம்? பெண்ணுறுப்பை மட்டும் வச்சு வழிபட காரணம் யோனி பகுதின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல யோனி பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த யோனி பகுதியை மூலவராக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த கோயில் அந்த அசாம்ல மட்டும்தான் இருக்கு. அன்று பார்வதி தேவி ஆகப்பட்டவள் என்ன பண்றாரா? சதிதேவி அவதாரம் எடுத்து இறந்து போயிடுறா. சதிதேவி இறந்து போனோன்னு சிவபெருமானாகப்பட்ட ஒரு ஆத்திர அடைஞ்சு என்ன பண்றாரு? அந்த அம்மாவோட உடம்பு தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ஐயா ஆனந்த தாண்டவமானா உலகத்துக்கு நல்லது, ஆனா கோபமா ருத்ர தாண்டவானா நல்லதா கிடையாது. பாக்குறாரு விஷ்ணு பகவான். பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கையில இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து பார்வதியோட உடம்புல விடுறாரு. பார்வதியோட உடம்பு 108 சிதறல்களாக சிதறுது. அந்த 108 சிதறலுமே உலகத்தில் 108 சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. இப்ப வரைக்கும் 51 சக்தி பீடங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்ணுறுப்பு விழுந்துச்சு பாருங்க பகுதி, பார்வதியோட பெண்ணுறுப்பு விழுந்துச்சுல, அதுதான் அசாம்ல இருக்க காமாக்கியா தேவி கோயில். இந்த அம்மாவுக்கு தீட்டை பத்தி பேசணும்ல. இந்த அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு படுமா. இந்த மாசம் தான் வைகாசி மாசம் 2வது வாரம் அஸ்த நட்சத்திரமும் மிருக சீரிச நட்சத்திரமும் சேரும் போது இந்த அம்மாவோட பெண்ணுறுப்பில் இருந்து ரத்தம் வழிவதாக ஐதீகம் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ரத்தம் வழியும் போது அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திர என்ற நதியுமே 3 நாளைக்கு சிவப்பு நிறமாக மாறும் என்பது ஐதீகம். அப்படி ரத்தம் வழியும் போது அதுல கொண்டு போய் துணியை வைப்பாங்களாம் பெண்ணுறுப்புல. அந்த துணியை வச்சு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த தீட்டு துணியை இலவசமா கொடுப்பாங்களாம். இலவசமா கொடுத்து அதை தாயத்து மாதிரி ஊர்காரங்க எல்லாரும் கட்டிப்பாங்களா. ஏன் அப்படின்னா இது மாதிரி எதுவும் பேய் பிசா சண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயத்து மாதிரி கட்டிப்பாங்களா. அப்ப பெண்ணுறுப்பை மூலவராக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லி காமாக்கியா தேவி கோயில். இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். தப்பா இருந்தா பேசுங்க. அருமையான பதில். அதே போல பாருங்க, அப்ப அந்த மூலவர் சிலைகள் பெண் உறுப்புல இருந்து குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது வரும் அப்படின்னீங்க. அதே போல ஒரு இடத்துல ஏலத்துக்கு விடுறீங்க திட்டு இது இலவசமா கொடுப்பாங்க. அலசுனதான் நான் சொல்லிட்டேன். தெப்பக்குள மதுரை இலவசமா கொடுப்பாங்க. இதுவரை கேட்டதுக்கு பதில் சொல்லாம கேட்டதுக்கு பதில் சொல்லாம இதை நான் சொல்லிட்டேன்ல. பெண்ணூர் வச்சு கும்பிடுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு படுது. இந்த தீட்டு துணி இலவசமா கொடுப்பாங்க. ஒரு தீட்டு துணிய அம்மனோட தீட்டு துணிய என்ன பண்ணுவாங்களா? ஏலத்துக்கு விடுவாங்களா? அது பல லட்சத்துக்கு போகும். எங்க சொல்லுங்க, வாயா பேசுறீங்க. எங்க அப்படின்னா செங்கனூர் பகவதி அம்மன் கோவில். இந்த பகவதி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு இன்று மாதம் 3 நாள் தீட்டாகப்பட்டது குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது தீட்டாக வெளிவரும். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 3 துணி வைப்பாங்க. 3 நாளைக்கு 9 துணி வைத்து அந்த 9 துணியை ஏலம் விடுவாங்க. அத சாதாரண ஏழைகள் யாரும் வாங்க முடியாது. ஒரு துணி எவ்வளவு போகும் தெரியுமா? 30 லட்சம் 40 லட்சம் ஒரு துணி. நம்ம சொல்றோம் தீட்டு கோவிலுக்கு போக கூடாதுன்னு, ஆனா அந்த தீட்டு துணி தான் 30 லட்சம் 40 லட்சத்துக்கு போகும். அதை பெரிய வசதியானவங்க வாங்கி என்ன செய்வாங்க? அதையுமே வாங்கி வச்சு நம்ம வீட்டுல பூஜை அறை இருக்கு பாருங்க, அந்த பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்ப எங்க அப்படின்னா செங்கனூர் பகவதி அம்மன் கோவில்.